ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஃபினிக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், நம்ம போன ஒரு பிஆர் மேட்ச்சில் ஒரு ஹேக்கர் நாய் கனெக்ட் ஆகிருந்தான். அந்த ஹேக்கர் நாய் நம்மளை போட்டு என்ன அடிக்கிறான்னு பாருங்கள். நம்ம கடைசி வரையும் அவனை அடிக்கவே இல்லை, நம்மளை தான் பிடிச்சி ஸ்வைட்டி அடிக்கிறான் அவன். பாருங்கள் என்ன பண்ணுறான் மட்டும். கொஞ்சம் நஞ்ச அடியாக வாங்கியிருப்போம் அவங்ககிட்ட. ஓட அடிக்க விட்றான் எங்களை. ஒரு டேமேஜ் கூட கொடுக்க முடியல எவனையும் என்னால் இந்த மேட்ச்சில். அந்த மாதிரி அடிக்கிறான் அந்த கார்98 எத்தனை வந்து. இப்போ இறங்கி கன் எடுக்கலாம், P90 எடுக்கலாம்னு இறங்கும் போதே முதல் போனி அவனுக்கு நான் தான். இவன் தான் ஹேக்கரே பார்த்துங்க. எக்ஸாட் கில்லா வெயிட் பண்ணி பாருங்கள், அவன் ஹேக்கருன்னு ப்ரூவ் பண்ணுறேங்க. வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் அடிப்பானுங்க பாரு, அவன் இவரை வாங்குவார் பாருங்க ஹெட்டு. அப்போ தான் கன்ஃபார்மே பண்ணோம் ஹேக்கருன்ட்டு. இவங்க நம்மளால் அவர் ரிவைவ் பண்ணி விட்டுறாரு. ரிவைவ் பண்ணிட்டுக்கப்புறம் பாருங்கள், இவர் ஒரு அடி வாங்குவார் பாருங்க. இங்கே ஹேக்கர் மேன்னா அடி அடிக்கிறான் மட்டும் பாருங்கள். அவன் வந்து வந்தானா அவ்வளோதான், முடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். அவன் பாட்டுன்னு வந்தால் சுட்டா போனால் ரிப்பீட்டு. நாளைக்கு வருவான், சுடுவான், போவான், ரிப்பீட்டுன்ற மாதிரி தான் இங்கே அந்த கதையாக தான் இருக்குது இங்கே. அதோடு நம்ம ப்ரோ ஒருத்தர் மட்டும் தப்பிச்சு எப்படியோ ஓடி போய் ரிவைவ் பண்ணலான்னு போனார். ரிவைவ் பண்ணி விடுவாரா பார்க்கலாம், இருங்க வெயிட் பண்ணி பாருங்கள். இன்னொருத்தனும் செத்துட்டான் அவன். இப்போ அவர் நம்ம ப்ரோ தான் ரிவைவ் பண்ணுறதுக்கோசம் போயிட்டு இருக்காரு. எப்படியோ எனிமிகிட்டேருந்து தப்பிச்சு வந்து ரிவைவ் பண்ணுற வீட்டான வந்து நம்ம எல்லாரையும் தூக்கி விட்டார் அவர். ப்ரோக்கு ஒரு நன்றி. இப்போ திரும்பி இறங்குறோம், வெயிட் பண்ணி பாருங்கள். திரும்பி போய் அடி வாங்குவோம், வேறு எதுவும் பண்ண மாட்டோம். திரும்பி அடி தான் வாங்கிட்டே இருப்போம். சரி, அங்கே தான் போனாவே அடிக்கிறானே, கொஞ்சம் லூட் எடுத்து சர்வே பண்ணிவிட்டு கடைசியாக அடிக்கலாம் அப்படின்னு நினச்சி ஒரு ஓரமாக இறங்கி லூட் எடுக்கலான்னு வந்தோம். சரி, ஏகேலாம் கிடச்சிச்சு. ஏகேலாம் எடுத்துகிட்டு அந்த பாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி என்னென்ன கிடைக்குதோ கொஞ்சம் கொஞ்சமாக பொறுக்கிக்கின்னு கொஞ்சம் லூட்டாக எடுத்துக்கின்னு போனோம். வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு கடைசி வரையும். கடைசியில் தான் சம்பவமே இருக்குது, மறக்காமல் பார்த்துட்டு போங்க. ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு எந்த மாதிரி அடி வாங்கியிருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். இதோ பாருங்கள் அந்த நான் ஒரு ஸ்கோடையே முடிச்சு தள்ளிட்டான் அந்த ஹேக்கர் நாய். ஆனால் உயிரோடவே இருக்கக்கூடாது, சாவடிக்கணும் அவங்களாம். இந்த மாதிரி ஹேக்கருங்கெல்லாம் உள்ளே வரதுனால ஸ்கில் பிளேயருங்கெல்லாம் கேம் விட்டே போயிடறானுங்க இந்த ஹேக்கர் நாய்ங்களால். இந்த வடக்கன்ஸ் தான் அதிகமாக பண்ணுறானுங்க இந்த ஹேக்குங்கெல்லாம். தமிழ்நாட்டுக்காரனும் பண்ணுறானுங்க தான், தமிழ்நாட்டுக்காரனுங்க எல்லாம் பேனல் வச்சுக்கிறானுங்க. இந்த மாதிரி ஹேக்கர் நாயினால் பழைய ஓல்டு பிளேயரு கேம் விட்டே போயிட்டானுங்க. நான் சொல்கிறது இவனுங்களாண்ட ஹேக்கை போட்டு உயிரடைங்க. ஸ்கில் வச்சு ஆட முடியலாம், ஏன்டா கேம் உள்ள வரீங்க? தயவு செஞ்சு கேம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டு சபே மூலம் நீ விளையாடுங்கடா. ஏன்டா இந்த கேம் பக்கம் வரீங்க? இந்த கேமில் கூட ஹேக் போட்டு விளையாடுங்க. பைத்தியார மாதிரி பண்ணுறீங்களாடா, வெறி ஏற்றுறீங்கடா எங்களை சத்தியமாக. 4 மேட்ச் ஏற்றினாக்க ஒரே மேட்ச்சில் வந்து கொஸ்ட் தள்ளிட்டு போயிடறானுங்க ரேங்கை. சரி, அங்கெல்லாம் லூட்டெலாம் பொறுக்கிட்டு ஒரு 15 நிமிஷமாக லூட்டே தான் பொறுக்கின்னு இருந்தோம். இப்போ நம்ம ஆளுங்க ஒருத்தர் வாங்கிட்டாரா அடி அவங்ககிட்டயே. சரி, நம்ம டோக்கனாச்சு பொறுக்கி நம்ம பசங்களை ரிவைவ் பண்ணி விடுவோம் அப்படின்ட்டு ரிவைவ் பண்ணின்னு இருக்கேன். சர்வே பண்ணுறேன் ஜோனில் உட்காந்துட்டு. வெயிட் பண்ணி பாருங்கள் கடைசியில் என்ன நடக்குது. போயா அடிக்கிறோமா இல்லையான்னு பாருங்கள். போயா போட்டுருவானா பாருங்கள். நல்ல ஒரு போயா, தரமான ஒரு போயா போட்டிருப்போம் இது இந்த மேட்ச்சில். அப்படியே நம்ம ப்ரோவை ரிவைவ் பண்ணி விட்டுட்டு நானும் ஜோனுக்கு போனல, ஜோனு உள்ளே இருக்கல, ஜோன் லூட்லாம் எடுத்துகிட்டு ஜோனில் போகலான்னு போனேன். அங்கே தான் ஒரு ஹேக்கர் வந்திருக்கான்னு பார்த்தா இங்கே ஒரு சம்பவம் நானே பண்ணிப்போ பாருங்கள். என்ன பண்ணுறேன் பாருங்கள், பார்த்துட்டு. சரி, ஜோன் தான் ஸ்பீடாக போகுதே, அங்கே தான் லான்ச் பேட் இருக்கலாம், அந்த லான்ச் பேடில் போயிடலாம் அப்படின்ட்டு ஏறி அந்த சைடில் சென்டரில் போனாக்கா ஹேக்கர் இருக்கான்ட்டு இந்த ஓரமாக போயிடலாம் அப்படின்னு தூக்கி வச்சேன். இந்த கம்பத்தில் முட்டிக்கின்னு கீழே வேந்தேன். அப்படியே கீழே குதிச்சா அந்த நல்லா இருக்கு பிடிச்சிட்டு ஓடி போய் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று போட்டுட்டு திரும்பி அதே லான்ச் பேடில் பிடிச்சிட்டு எங்கே போகிறோம் பாருங்கள். அதே ஏரியா தான் போவேன். அதே ஏரியாவுக்கு போயிட்டு பொறுமையாக கேம்ப்பு தான் அடிச்சுட்டு போயிட்டுருக்கோம். கேம்ப் அடிச்சுட்டு கடைசியில் கிளிகள் அடிச்சிருந்தா கூட கொஞ்சம் பெருமையாக இருந்திருக்கும். கடைசி வரையும் ஒரு டேமேஜ் கூட என்னால் பண்ண முடியல. அப்படியே லூட்டெல்லாம் எடுத்துக்கின்னு மெடிக்கிட்டு வேறு சுத்தமாக இல்லாமல் இருந்துச்சு. அந்த சூப்பர் மெடிக்கெலாம் எடுத்துகிட்டு ஓட ஆரம்பித்தேன். நானும் ஜோனுக்கு எப்படியாவது பிடிச்சிட்டு எப்படியோ வந்துட்டேன், அடித்து பிடிச்சி ஜோனுக்கு வந்துட்டேன். ஜோனுக்கு வந்துட்டுக்கப்புறம் பாருங்கள், இங்கே தான் ஒரு சம்பவமே பண்ணுவோம். அந்த ஹேக்கர் ஸ்கோடுனா அடிக்கிறோம் பாருங்களேன் நீங்களே. அடிக்கிறதுல அந்த ஹேக்கர் ஸ்கோடு மறந்துட்டானு எவனா அவனுக்கு இந்த அடிக்கிறானுங்க. ஹேக்கர் நம்ம ஹேக்கர் அவனுக்கு ஹேக்கரான்ற மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன ஆச்சு. நம்மள்ட்ட ஒரு டவுன் பண்ணிட்டாரா. இப்போ நான் போவேன்,
ஆப்போனண்ட் 3 பேருமே அடிச்சு போடுவோம். நானே அடிச்சு போடுவேன். நம்ம பசங்க வேலையே வைக்கல பாருங்களேன். மெடிக்கிட் எல்லாம் போட்டுக்குன்னு அப்படியே நானும் ஓட ஆரம்பித்தேன். வெயிட் பண்ணி பாருங்கள், சம்பவத்தை மட்டும் பார்த்துட்டு பேசுங்க. ஃபீனிக்ஸ்னால் யாரும் நான் உன்னால காட்டணும்ல, வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படியே இங்கே லூட் அடிச்சுட்டு நான் போகிறதுக்குள்ள இன்னும் 2 பேர் அடிச்சிடுவோம் நம்ம நினைக்கிறேன். நம்ம ஸ்குவாடு பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படியே லூட்டெல்லாம் எடுத்துட்டேன், M10 எடுத்துக்கின்னு சரி போவோம், ஜோன் வருதே போவோன்ட்டு போனேன். மூவ் ஆன் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு டவுனு நம்ம டீம்மேட்டா, அதை ஒரு டவுன் பண்ணட்டுமா? ஒரு டவுன் ஆச்சா, 2 3 4 அவ்வளோதான், ஸ்குவாட் முடிச்சிட்டேங்க கைஸ். தரமான ஒரு சம்பவம் பண்ணமா. இந்த நாய் தான் கைஸ் ஆக்கிறேன். இந்த நாயெல்லாம் உயிரோடவே வரக்கூடாது. வழியெல்லாம் நான் பேனே ஆகாது. நம்ம மேலே ஐடி ஒன்றுமே பண்ணாத பிளேயருங்க ஐடிங்கெல்லாம் சும்மா பேன் பண்ணி விடுங்க கரீனா. இவங்க மாதிரி ஐடியெல்லாம் பேனே பண்ண மாட்டானுங்க. இவனுக்கு திரும்பி பொது ரீஜனல் டாப் வரதுக்கு நீங்கள் கேம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடலாம்டா. நாத்துக்கிட்ட நீங்கள்லாம் வரீங்க உள்ள கேம் பக்கம். அவனும் ஸ்கில் வச்சு கேம் விளாட்றவங்களாம் அப்போ எங்கடா போடுறது? சும்மா வந்து ஏற்றின்னு போகிறீங்களாடா ஹேக் போட்டு வந்து. இந்த ஹேக்கர் கில்லை மட்டும் எப்படி அடிக்கிறான்னு மட்டும் பாருங்க. எல்லாம் அடிக்கிறான் பாருங்க. இந்த மாதிரி பாட்டு பசங்களாம் பார்த்தா அடிக்கணுமேன்னு சொன்னாங்க. டென்ஷன் ஆகுது. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் இவன் எப்படி தான் ஆடலாம். அந்த கண்டென்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குமே அவனை ஸ்ட்ரைட் பண்ணி பார்க்குறான். கடிக்கடி பாருங்கள் எத்தனை கிலோ போகிறான் பாருங்க. பார்த்துனே இருக்கலாம். நான் பண்ணுறான் அவங்க பண்ணி விட்றான் அவங்க ஆளு. சரி ஓடுறானுங்க. ஒரு நிமிஷம் கூட இல்லை, அதுக்குள்ளே மேட்சே முடிச்சிட்டான். இந்த 10 பேர் எப்படி அடிக்கிறான் பாருங்களேன். 10 பேர் 6 பேர் கைஸ், 6 பேர் எப்படி அடிக்கிறான் பாருங்களேன். சும்மா கண்ணு சுற்றிட்டே இருக்கான். டப்னு வைக்கிறானுங்க ஆப்போனன்ட்டு. தூக்கிறாங்களா எடுத்து அடிக்கணும். தமிழ்நாட்டுக்காரன் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சவனுங்க. வடக்கன் இல்லை, தமிழ்நாட்டுக்காரன் தான் நினைக்கிறானுங்க. பாருங்களேன் சும்மா சுற்றுறாங்க. பாருங்க. ஐயோ போனடே வெறி ஆகுறா கேம் பிளேலாம் பார்க்கும்போது. எனக்கு ஒரு கேம் பிளேவாடா டேக்கை போட்டு நம்ம உயிர் எடுக்கிறீங்களாடா போனடே நீங்க. அப்படின்னா கேம்ப் அடிச்சிருக்காரு. அவனை கூட அடிச்சிருவாங்க விஷயமா. நேரத்தில் நீ போனடி வெறி தானே ஆகுது உங்களெல்லாம் பார்க்கும்போது. டென்ஷன் ஆதி விடுறீங்களாடா நீங்களாம். கேம் விளாட்றதுக்கே எதிர்பார்க்குறீங்களாடா நீங்கள் வந்து. சரி பாய் காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிவடைகிறது. இதோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் காய்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். பாய் காய்ஸ்.